A horizontal force 10N is applied to a block A as shown in the figure. The mass of blocks A and B are 2 kg and 3 kg respectively. The blocks slide over a frictionless surface. The force exerted by the block A on the block B is diagram. So டயக்ராமில் நமக்கு என்ன தெரியுது, பிளாக் ஏவும் பிளாக் பியும் வந்து இன் கான்டாக்டில் இருக்குது, ரெண்டும் பக்கத்தில் இருக்குது. கரெக்டாக? ஸோ ஃபோர்ஸ் வந்து ஹரிசாண்டல் டைரக்ஷனில் அப்ளை ஆகுது. 10N ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த கொஸ்டினில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ரெண்டு பிளாக்ஸுமே வந்து இன் கான்டாக்டில் இருக்கிறதுனால இதுக்கு சேம் அக்ஸலரேஷனில் தான் ரெண்டுமே மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? அதுவும் ஃப்ரிக்ஷன்லெஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது என்ன, அது ஈஸியாக மூவ் ஆகும். கரெக்டாக? அப்போது ரெண்டுத்துக்கும் சேம் அக்ஸலரேஷன் அப்படிங்கிறப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு MAங்கிறது ஃபார்முலா. நெட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறப்போ M1 + M2 இன்ட்டு அக்ஸலரேஷன். இதிலேருந்து அக்ஸலரேஷன் ஃபார்முலா மாற்றி எழுதணும்னா ஃபோர்ஸ் டயக்ராமில் 10ன்னு கொடுத்துருப்பாங்க. M1 மாஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் பிளாக் 2 அண்ட் செகண்ட் பிளாக் இஸ் 3. 2 + 3 5. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா F வந்து 2 ms/-2. ஸோ நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ அவங்க கேட்டது என்ன, ஃபோர்ஸ் ஏனால் பிளாக் பி மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகும், பினால் பிளாக் ஏ மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகும். கொஸ்டினில் கேட்டது ஏனால் பியில் எக்ஸர்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ். கரெக்டாக? அப்போ ஃபோர்ஸ் ஆன் பிளாக் பி பை பிளாக் ஏ, அதான் ஏபின்னு எழுதியிருக்கேன். அப்போ ஃபார்முலா என்ன ஆகுன்னா, மாஸ் ஆஃப் அ பிளாக் பி இன்ட்டு அக்ஸலரேஷன். ஸோ இதை தான் நம்ம பார்த்துக்கணும். மாஸ் ஆஃப் பிளாக் பினா 3 × 2 6N